அந்த ரம்மியமான காட்டுல நிறைய சின்ன சின்ன விலங்குகள் இருந்தது. அங்க நிறைய வண்ண வண்ண பறவைகளும் இருந்தது. அதே மாதிரி உயரமான மரங்கள், அழகழகான பூச்செடிகள்னு எல்லாமே பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தது. அந்த காட்டுல ஆபத்து விளைவிக்கிற மாதிரியான எந்த மிருகமும் இல்ல. அதனால அங்க இருக்கிற விலங்குகள், பறவைகள்னு எல்லாமே எந்த பயமும் இல்லாம ஜாலியா அதுங்களோட வாழ்க்கைய வாழ்ந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தது. அப்படி இருந்த அந்த காட்டுல பாலான்னு ஒரு முயல் இருந்தது. அந்த பாலா ரொம்ப துருதுருன்னு இருக்கும். எந்த ஒரு செயல்லையும் நிதானம்ன்றதே இல்லாம பரபரன்னு செய்யும். அந்த காட்டுல இருந்த எந்த விலங்குகளுக்கும் இல்லாத ஒரு சக்தி அந்த முயல் பாலாக்கு இருந்தது. அது என்னன்னா, பாலாவால ரொம்ப வேகமா ஓட முடியும். அந்த காட்டுல வேற எந்த விலங்காலையும் பாலா ஓடுற வேகத்துக்கு ஈடு கொடுக்கவே முடியாது. பாலா கூட எந்த விலங்கும் போட்டி போட்டுக்கிட்டு ஓட முடியாது. முன்னாடி நிறைய விலங்குகள் முயல் பாலா கிட்ட ஓட்டப்பந்தய வச்சு தோத்து போயிருக்கு. என்ன ஒரே ஒரு தடவை மட்டும் முயல் பாலா தோத்து போயிடுச்சு. அதுவும் அந்த காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளையும் விட ரொம்ப மெதுவா நடக்கிற ஒரு ஆமை கூட. இப்படி முயல் பாலா ஓட்டப்பந்தயத்துல ஒரு ஆமை கிட்ட போட்டி போட்டு தோத்தத பத்தி நிறைய கதைகள் வந்திருக்கு. நீங்க எல்லாருமே அந்த கதையை படிச்சிருப்பீங்க. அந்த கதை இந்த பாலாவோடதுதான். பாலா அந்த போட்டியில தோத்து போயிருக்காது. போட்டியில கலந்துகிட்ட நேரம் கொஞ்சம் டயர்டா இருந்திருக்கு பாலாக்கு. ஆமை மெதுவா தானே வரப்போகுது. அந்த நேரத்துல கொஞ்சம் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு ஆமை வர்றதுக்குள்ள எழுந்து ஓடி ஜெயிச்சிடலான்னு நினைச்சிருக்கு. முயல் பாலா ரொம்ப அசதியா இருந்ததால ரொம்ப நேரம் தூங்கிடுச்சு. அந்த கேப்ல அந்த ஆமை முன்னாடி போய் ஜெயிச்சிருச்சு. இல்லனா எப்பவுமே பாலா தான் ஜெயிச்சிருக்கும். ஆனா பாலா அந்த விஷயத்துல பெரிய பாடம் கத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் அந்த எந்த போட்டிகள்லயும் முயல் பாலாவை யாராலையும் ஜெயிக்க முடியல. எப்பவுமே பாலா தான் ஜெயிக்கும். இப்படியே தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறதால முயல் பாலாக்கு கர்வம் இருந்தது. அந்த காட்டுல இருக்கிற யார பார்த்தாலும் என் கூட ஓட்ட பந்தயத்துக்கு வரியா, பந்தயம் போட்டுதான் பாரு, முடிஞ்சா ஜெயிச்சு காட்ட அப்படின்னு திமிரா பேச ஆரம்பிச்சது. முயல் பாலாக்கு அதே காட்டுல வேதான்னு ஒரு ஆமை க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தது. வேதா பாலா மாதிரி இல்ல, ரொம்பவே நிதானமா இருக்கும். ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி இப்படி செய்யறதால அதோட விளைவு என்னவா இருக்கும்னு பல தடவை யோசிக்கும். பல தடவை யோசிச்சு கடைசியில சரியான ஒரு முடிவு எடுக்கும். அந்த காட்டுல இருக்கிற விலங்குகள்லயே ரொம்ப அறிவானது ஆமை வேதா தான். வேதா வேற யாரும் இல்ல, முயல் பாலா முன்னாடி ஒரு ஆமை கிட்ட தோத்துதே அந்த ஆமையோட ஒண்ணு விட்ட தம்பி தான் வேதா. முயல் பாலாவும் ஆமை வேதாவும் அங்க பூந்தோட்டம் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல அடிக்கடி போய் விளையாடிக்கிட்டு இருக்கும். அங்க இருக்கிற பூக்களோட அழக ரசிச்சுக்கிட்டும், அங்க இருக்கிற மரங்கள் மேல உட்கார்ந்துகிட்டு இருக்கிற பறவைகள் போடுற சத்தத்தை இசை மாதிரி கேட்டுக்கிட்டும் ஜாலியா ரெண்டு பேரும் பொழுத கழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. முயல் பாலா அது வரைக்கும் தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டான வேதா கிட்ட திமிரையும் கர்வத்தையும் காட்டியதே இல்ல. ஆனா இன்னைக்கு பாலாக்கு இன்னும் கொஞ்சம் கர்வம் அதிகமாகி இருக்கு போல இருக்கு. விளையாட்டுக்கு நடுவுல ஆமா வேதா கிட்ட, வேதா இந்த காட்டுலயே வேகமா ஓட என்னால மட்டும்தான் முடியும். அநேகமா இந்த காட்டுல இல்ல, வேற எந்த காட்டுலயும் என்ன மாதிரி வேகமா ஓடுறவங்க யாரும் இருக்க முடியாது. நீ இத பத்தி என்ன நினைக்கிற வேதா அப்படின்னு திமிரோட கேட்டுச்சு. இதையெல்லாம் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்த வேதா பாலாவோட கர்வத்தை புரிஞ்சுக்கிட்டு சின்ன புன்னகையோட பதில் சொல்ல ஆரம்பிச்சது. பாலா, வேகமா ஓடுறது, எந்த செயலா இருந்தாலும் அத வேகமா செய்யறதெல்லாம் நல்ல விஷயம்தான், பாராட்டப்பட வேண்டியதுதான். ஆனா அமைதி, நிதானம் இதெல்லாம் தான் ஒருத்தரோட வாழ்க்கையில வேகத்தை விட முக்கியமானது, அவசியமானது அப்படின்னு சொல்லிச்சு. பாலாக்கு இத கேட்ட உடனே குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு. அதே நேரத்துல வேகமா இருக்கிறது தானே முக்கியம், வேகம் தானே வெற்றியை தேடி கொடுக்குது. வேதா என்னமோ வேகம் முக்கியம் இல்ல, நிதானம் தான் முக்கியம்னு சொல்லுதேன்னு சின்ன கோபத்தோடவும் திமிரோடவும் வேதா கிட்ட பாலா சொல்லிச்சு. சரி வேதா, நிதானம் தானே வாழ்க்கையில முக்கியம், நாளைக்கு நாம ரெண்டு பேரும் ஓட்ட பந்தயம் வச்சுக்கலாம். உன்னோட நிதானம் ஜெயிக்குதா என்னோட வேகம் ஜெயிக்குதான்னு பாக்கலாம் அப்படின்னு. அதுக்கு வேதா, பாலா நமக்குள்ள பந்தயம் எல்லாம் வேண்டாம், ஓட்ட பந்தயத்துல நீ தான் ஜெயிப்பேன்னு எல்லாருக்குமே தெரியும், நான் உன்னோட நல்லதுக்காக சொன்னேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிச்சு. முயல் பாலாவுக்கு கர்வம் அதிகமா இருந்ததால வேதாவை பார்த்து, ஓட்ட பந்தயத்துல என்னை யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு எனக்கே தெரியும், நீ சொல்லித்தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல, நீதான் வேகத்தை விட அமைதி நிதானம் தான் முக்கியம்னு சொன்னியே, அதனால அந்த ஓட்ட பந்தயத்துல நீ கலந்துகிட்டு தான் ஆகணும். போட்டியில நான் உன்னை ஜெயிச்சு வேகம்தான் வெற்றியை கொடுக்கும், வேகம்தான் முக்கியம்னு உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. பாலா ரொம்ப வற்புறுத்தினதால வேதா போட்டியில கலந்துக்க ஒத்துக்கிட்டு சொல்லிச்சு. பாலா, நான் போட்டியில கலந்துக்கிறேன், ஆனா ஒரு சின்ன நிபந்தனை, ஓட்ட பந்தயம் நடக்கிறதுக்கான பாதைய நான் தான் தேர்வு செய்வேன் அப்படின்னு. முயல் பாலாக்கு இருந்த கர்வத்தால எந்த பாதையா இருந்தா நமக்கு என்ன, எதுவா இருந்தாலும் நாம தானே ஜெயிக்க போறோம்னு நினைச்சு உடனே வேதாவோட நிபந்தனைக்கு ஒத்துக்கிச்சு. இப்போ அடுத்த நாள் வேதா தான் தேர்வு செஞ்ச பாதைய முயல் பாலா கிட்டையும் காட்டுல இருந்த மத்த விலங்குகள் கிட்டையும் காட்டி, இங்க இருந்து அந்த மலையோட அடிவாரம் வரைக்கும்னு தூரமா இருந்த ஒரு மலையை காட்டுச்சு. பக்கத்துல இருந்த பாலா, அவ்வளவுதானா, தூரம் ரொம்ப கம்மியா இருக்கே, இதெல்லாம் ஒரு போட்டியா
ஒரு நொடியில நான் அங்க போய் சேர்ந்துருவேன்னு திமிரோட சொல்லிச்சு. போட்டி நடக்க போற பாதை எப்படின்னு வேதாக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பாதை முழுக்க நிறைய முட்கள் இருக்கும். அதோட அங்க நிறைய ஆழமான பள்ளங்கள் இருக்கும். அங்க இருக்கிற மரங்கள்ல இருந்து காஞ்சி கீழே விழுந்த இலைகள் அந்த பள்ளங்களை மறைச்ச மாதிரி இருக்கும். அதனால அங்க பள்ளங்கள் இருக்கிறதே கண்ணுக்கு தெரியாது. அதோட அந்த பள்ளங்களை சுத்தி வழவழப்பான பாறைகள் இருக்கும். அதனால பள்ளங்கள்ல விழுந்தவங்க எழுந்து வர்றது ரொம்பவே கஷ்டம். இப்போ போட்டி நடக்கிற நேரம் வந்தது. எல்லா விலங்குகளும் போட்டியை பாக்குறதுக்கு சுத்தி நிக்குது. கூடியிருந்த விலங்குகள்லாம் கவுண்ட் டவுன் சொல்ல ஆரம்பிக்குது. 3, 2, 1 அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது முயல் பாலா வேகமா ஓட ஆரம்பிக்குது. ஆமா, வேதா எந்த அவசரமும் இல்லாம மெதுவா நடக்க ஆரம்பிக்குது. சுத்தி இருந்த மத்த எல்லா விலங்குகளும் வேதாவை வினோதமா பாத்துச்சு. ஆனா வேதா கிட்ட எதுவும் கேட்டுக்கல. வேதா எது செஞ்சாலும் அது சரியாதான் இருக்கும்ன்ற நம்பிக்கையில மத்த விலங்குகள் எல்லாம் இருந்தது. வேகமா ஓட ஆரம்பிச்ச பாலா கண்ணு மண்ணு தெரியாம குடுகுடுன்னு ஓடிச்சு. தான் தான் ஜெயிக்க போறோம்ன்ற சிந்தனையில ரொம்ப ஜாலியா துள்ளி துள்ளி ஓடிச்சு. அப்படி துள்ளி துள்ளி ஓடும்போது அங்க இருந்த சின்ன சின்ன முற்கள் மேல காலை வச்சிடுச்சு. சின்ன சின்னதா நிறைய முற்கள் பாலாவோட பாதங்கள்ல குத்துனதால பாலா வலியால ரொம்பவே துடிச்சுது. அங்கேயே ஒரு இடத்துல உட்கார்ந்து கால்கள்ல குத்துன முற்களை ஒவ்வொன்னா எடுத்து போட்டுச்சு பாலா. எல்லா முற்களையும் ஒவ்வொன்னா எடுத்து போடுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என்னதான் முற்களை எடுத்தாலும் கால்கள்ல வலி அப்படியேதான் இருந்தது பாலாக்கு. அதனால இனி பந்தயத்துல ஓடி போய் ஜெயிக்கிறதுலாம் முடியாதுன்னு நினைச்சு நடந்தே போய் ஜெயிக்கலான்னு முடிவெடுத்தது. ஆமா, வேதா ஓடியே வந்தாலும் நாம நடக்கிற வேகத்துக்கு கூட வேதாவால ஈடு கொடுக்க முடியாதுன்னு நினைச்சது முயல் பாலா. அதனால கால்ல இருந்த வலியை பொறுத்துக்கிட்டு தன்னால முடிஞ்ச வேகத்துல நடக்க ஆரம்பிச்சது பாலா. இப்போ ஒவ்வொரு அடியையும் முற்கள் இல்லாத இடமான்னு பார்த்து பார்த்து வைக்குது பாலா. பாலாவோட கண்கள் கீழே முற்கள் இருக்கா முற்கள் இல்லையான்றத மட்டுமே பாத்துக்கிட்டு இருந்தது. அதனால தான் முன்னாடி காஞ்ச இலைகளால மூடி இருந்த ஒரு பள்ளத்தை கவனிக்காம அந்த பள்ளத்து மேல காலை வச்சிருச்சு முயல் பாலா. காலை வச்ச அடுத்த நொடியே அந்த ஆழமான பள்ளத்துல சரசரன்னு விழுந்துடுச்சு. பாலாக்கு என்ன நடக்குதுன்னு யோசிக்க கூட முடியாதபடி ஒரே நொடியில இதெல்லாம் நடந்துருச்சு. பள்ளத்துல விழுந்ததால பாலாக்கு சரியான அடி. விழுந்த அதிர்ச்சியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சுதாரிச்சு எழுந்தது பாலா. ஏற்கனவே கால்ல முற்கள் குத்திக்கிட்ட வழியால ஓட முடியாம இருந்த பாலாக்கு இந்த பள்ளத்துல விழுந்து அடிப்பட்டதால நடக்க கூட முடியாதபடி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் பொறுத்து தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அந்த குழியிலிருந்து வெளியேற முயற்சிக்குது பாலா. அங்க இருந்த பாறைகள் ரொம்ப வழவழப்பா இருந்ததால பாலாவால ஏற முடியல. கொஞ்சம் ஏறதுக்குள்ள மறுபடியும் வழுக்கி கீழே விடுது. ஒரு தடவை 2 தடவைன்னு இல்ல, பல முறை இப்படியே ஆகிக்கிட்டு இருந்தது. ரொம்ப நேரமா போராடி ஒரு கட்டத்துல பாலா சோர்ந்து போய் இதுக்கு மேல நம்மால முடியாதுன்னு எந்த முயற்சியும் செய்யாம அங்கேயே உட்கார்ந்துடுச்சு. இது எல்லாம் நடந்துகிட்டு இருந்த நேரத்துல ஆமா, வேதா ரொம்பவும் பொறுமையா எங்கெங்க முற்கள் இருக்குன்னு கவனிச்சுக்கிட்டு அந்த முற்கள் மேல கால் வைக்காம நடந்து வந்தது. அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் பள்ளங்கள் இருக்கிற மாதிரி சந்தேகப்பட்டதோ அங்கெல்லாம் ஒரு கல்லை எரிஞ்சு அங்க பள்ளங்கள் இருக்குதான்னு சோதனை செஞ்சு அப்புறம்தான் அடுத்த அடியை எடுத்து வச்சது வேதா. இவ்வளவு பொறுமையாவும் எச்சரிக்கையாவும் நடந்து வந்ததால வேதா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நல்லபடியா முன்னேறிக்கிட்டு இருந்தது. இப்படியே நடந்து வந்து இப்போ முயல் பாலா விழுந்த பள்ளத்துக்கு பக்கத்துல வந்துடுச்சு வேதா. ரொம்பவே அறிவாளியான வேதா அங்க நல்லா வெளியே தெரிஞ்ச குழிய பார்த்த உடனே யூகிச்சிருச்சு அந்த பள்ளத்துல பாலா விழுந்திருக்குன்னு. பள்ளத்துக்கு கிட்ட போய் உள்ள குனிஞ்சு பாக்குது வேதா. பாலா உள்ள அடிபட்டு நடக்க கூட முடியாம அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்தது. பாலாவை இப்படி பாக்குறது ரொம்பவே வருத்தமா இருந்திருக்கு வேதாக்கு. உடனே போய் பாலாக்கு உதவி பண்ணணும்னு வேதா மனசு ஒரு பக்கம் துடிக்குது. ஃப்ரெண்டாச்சே, அப்படிதான் இருக்கும். ஆனா பாலாவோட கர்வத்தை அடிக்கிறதுக்கு இதை விட்டா வேற ஒரு சரியான நேரம் அமையாதுன்றதால வேதா தன்னோட வெற்றி இலக்கான மலையடி வாரத்தை நோக்கி நட போட்டுது. ஓட்ட பந்தயம் ஆரம்பிச்ச இடத்துல நிறைய விலங்குகள் கூடி இருந்த மாதிரி அந்த வெற்றி இலக்கான மலை அடிவாரத்திலையும் நிறைய விலங்குகள் கூடி இருந்துச்சு. மலை அடிவாரத்துல இருந்த விலங்குகள் எல்லாம் ஒரு ஜட்ஜஸ் மாதிரி. அந்த விலங்குகள் தான் யாரு வெற்றி இலக்கான மலை அடிவாரத்தை முதல்ல வந்து அடைஞ்சாங்கன்னு மத்த விலங்குகளுக்கு சொல்லும். மலை அடிவாரத்துல இருந்த விலங்குகள் பந்தயம் ஆரம்பிச்சு இவ்வளவு நேரம் ஆகியும் முயல் பாலா இன்னும் வந்து சேரலையேன்னு குழப்பத்துல இருந்தது. அப்போ ஆமா, வேதா மலையடிவாரத்தை நோக்கி வந்துகிட்டு இருந்தத மத்த விலங்குகள் பாத்துச்சு. பாலா வந்திருக்க வேண்டிய இடத்துல வேதா வர்றத பார்த்த விலங்குகள் ஆச்சரியத்திலையும் அதிர்ச்சியிலையும் வேதாவை கைத்தட்டி ஆரவாரம் செய்ய கூட மறந்துடுச்சு. ஒவ்வொரு அடியா பார்த்து பார்த்து வச்சு நிதானமா நடந்து எந்த முள்ளுலையும் குத்திக்காம எந்த பள்ளத்திலையும் விழுந்துடாம கடைசியா மலை அடிவாரம் போய் சேர்ந்துடுச்சு. ஆமா, வேதா ஓட்ட பந்தயத்துல முயல் பாலாவை ஜெயிச்சிடுச்சு வேதா. மலை அடிவாரத்துக்கு வந்து சேர்ந்த வேதாக்கு
அங்க கூடியிருந்த விலங்குகள் பந்தயத்துல வெற்றி பெற்றதற்கான சால்வைய போட்டுச்சு. ஆமா, வேதா மலை அடிவாரத்தை அடைஞ்ச உடனே ஒரு நொடி கூட தாமதிக்காம அங்க கூடியிருந்த விலங்குகள் கிட்ட முயல் பாலாக்கு நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி அந்த காட்டுல இருந்த வேற ஒரு டாக்டர் முயலை கூட்டிக்கிட்டு பாலா விழுந்திருந்த பள்ளத்துக்கு கிட்ட போச்சு. அங்க போய் ஒரு கயிறை போட்டு வேதாவும் டாக்டர் முயலும் பாலாவை பள்ளத்துல இருந்து தூக்கி வெளியே கொண்டு வந்தாங்க. டாக்டர் முயல் உடனே பாலாக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் செஞ்சு மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்தாரு. ஆமா, வேதாவோட தோல்ல பந்தயத்துல வெற்றி பெற்றதற்கான சால்வைய பார்த்ததுமே முயல் பாலாக்கு புரிஞ்சிருச்சு பந்தயத்துல வேதா ஜெயிச்சிருச்சுன்னு. பாலாக்கு வேதா குடிக்க தண்ணி கொடுத்துட்டு பேச ஆரம்பிச்சது. பாலா, வேகம் வெற்றியை கொடுக்கத்தான் செய்யும், ஆனா நிதானம் இல்லாத வேகம் எப்பவுமே தோல்வியை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பாலா, நான் உன்னை காயப்படுத்தணும்னு நினைக்கல. கர்வம் எப்பவுமே அழிவை மட்டுமே தான் கொடுக்கும். உன்கிட்ட இருந்த அப்படிப்பட்ட கர்வத்தை அழிக்க நினைச்சேன். அதுக்கு இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. உனக்கு இருந்த இந்த கர்வம் இப்ப அழிக்கப்படாமல் போயிருந்தா எதிர்காலத்துல அந்த கர்வமே உன்னை அழிச்சிடும். உனக்கு காயம் ஏற்பட்டதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. இதையெல்லாம் கேட்டு கர்வம் திமிரெல்லாம் போய் நிதானத்துக்கு வந்த பாலா வேதாவை பார்த்து, வேதா, எல்லாரையும் விட வேகமா ஓடக்கூடிய சக்தி எனக்கு இருக்கிறதால ஓட்ட பந்தயத்துல என்னை யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு கர்வமா இருந்தேன். அந்த கர்வத்தால நிதானம் இல்லாம போய் பந்தயத்துல வேகமா ஓடுறத தவிர கீழே இருந்த முற்கள் பள்ளங்கள்னு மத்த எதையுமே நான் கவனிக்காம விட்டுட்டேன். இத என்ன உணர வச்சு என்கிட்ட இருந்த கர்வத்தை அடிச்சதுக்காக உனக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. முயல் பாலாக்கு முறுக்கல் குத்துனதாலையும் பள்ளத்துல விழுந்ததாலையும் ஏற்பட்ட காயம் எல்லாம் சில நாட்கள்லயே ஆறிடுச்சு. இப்படி அடிப்பட்டதையே மறந்துடுச்சு பாலா. ஆனா கர்வம் ஒருத்தர அழிவு பாதையில மட்டும்தான் கூட்டிட்டு போகுன்ற பாடத்தை மட்டும் மறக்கவே இல்ல முயல் பாலா. இந்த பாடம் முயல் பாலாக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லோருக்குமே தான்.